30 வருஷமா சுத்தமா பார்வை இல்லை, கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொன்ன இடத்துல ஒரு 3 மாசம் சிகிச்சையில யார் இருக்காங்கன்றது ஓரளவுக்கு தெளிவா பார்க்க முடியுன்ற அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா இது மருத்துவ உலகில ஒரு மைல்கல் தான் சொல்ல முடியும். இது சரி பண்ண முடியாதுங்க, வேற கண் எடுத்து வச்சதான் சரியாகுன்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ வசதி வாய்ப்பு நம்மக்கிட்ட இல்லைங்க. அதனால வீட்டில் கண்டுக்காம அப்படி விட்டாங்க. இப்போ சுத்தமாக இல்லாத பார்வை இப்போ ஒரு 50% வந்திருக்குங்க சார். 50% வந்திருக்கு. ஆமாங்க சார். இப்போ ஓரளவுக்கு பார்க்க முடியுங்க சார். உங்களுக்கும் கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணில் பிரிக்கோமா கேட்ட வந்திருக்கு. 96 வகையான கண் சார்ந்த பிரச்சனைக்கும் இங்க சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. உணய மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோன் ஆரோக்கியதாஸ். இங்க ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, 5 வயதுல அவருக்கு அம்மை நோய் வந்தது. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பார்வை போய் சுத்தமாவே பார்வை போயிடுச்சு. ஏறக்குறைய இப்ப 35 வயசு அவருக்கு. 30 வருஷமா பார்வை சுத்தமாவே இல்லை. பல பிரபலமான மருத்துவமனைகளுக்கு போயிட்டு அங்க சிகிச்சை எடுக்கும் போது அவர்கள் கூறிய வார்த்தைகள், மருத்துவர்கள் கூறிய வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, திரும்பவும் இவருக்கு பார்வை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஒண்ணு பண்ணலாம், கண்ணை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். வேற கண்ணை மாற்றி வைக்கும் போது அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கான வசதி வாய்ப்புகள் ஒருவேளை இல்லையா என்னன்னு தெரியல. நம்ம இந்த வீடியோல கேட்போம். ஆனா அவர் பண்ணல. 30 வருஷமா பார்வை இல்லாதவருக்கு எப்படி 3 மாசத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வந்தது, எனக்கு நல்லா அவர்களை பார்க்க முடியும்னு சொன்னாரு. இதெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. மருத்துவர்களால் கைப்பட பேஷண்ட் சித்த மருத்துவத்துல முடியும் அப்படின்னு அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டு சித்த மருத்துவத்தை கரெக்டா கடைபிடிச்சு தீர்க்க முடியாத நோய்களையும் ஈஸியா தீர்த்து போனாங்க. அதனாலதான் 4448 வியாதிக்கும் சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சைகள் இருக்குன்னு ஒரு சில வீடியோக்களும் நான் பேசியிருப்பேன். ஆனா அதுக்கு எந்த மருந்து கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படின்றத கம்பல்சரி தெரிஞ்சு எந்த டோசேஜில் கொடுக்கணும், எந்த அளவு முறையில் கொடுக்கணும், எந்த பத்திய முறையில் கொடுக்கணும், எவ்வளவு கால வேலை இல்லை இடையில அவங்களுக்கு கொடுத்தா சரியாகும், அப்படி பேஷண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சு சரியான மருந்துகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த மருந்து அந்த பேஷண்ட்டுக்கு சக்சஸா முடியும். ஏதோ ஒரு மருந்து எடுத்து கொடுக்கணும்னா சித்த மருத்துவத்தில் மட்டும் இல்லை, எந்த மருத்துவத்திலையும் சக்சஸ் ஆகாது. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ ஒரு சில மருந்துகளை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கும் விதம், யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்ற அந்த அணுகுமுறை நம்ம தெரிஞ்சாவே சக்சஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா உங்க பேருங்க? ஐயா சிவமூர்த்திங்க சார். சிவமூர்த்தி ஐயா. ஆமாங்க சார். நண்பர்களே, உலக மக்களுக்கே நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவருடைய கண்ணை பாருங்களேன். கண்ணு ஜூம் பண்ணியிருக்காங்களா? இப்ப தெரிஞ்சுங்களா கண்ணு? ஆனா அவருடைய கண்ணை பார்க்கும்போது நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அவருக்கு சுத்தமா பார்வை போச்சு, அவரை கண்ணை பார்த்தே என்னால சொல்ல முடியுன்றதான் சொல்லுவீங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா நடந்தது என்ன ஐயா நீங்க சொல்லுங்க. எத்தனை வயசுல உங்களுக்கு பார்வை போச்சு? 5 வயசுலயே போயிடுச்சுங்க சார். 5 வயசுல? ஆமாங்க சார். 5 வயசுல அம்மையுடைய இந்த பார்வை போச்சு இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளவு? 35ங்க சார். இப்ப சார் 35 வயசு. இப்போ 30 வருஷமா எத்தனை மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க? ஒரு 5-6 மருத்துவமனை பார்த்துருக்கேங்க சார். சார் பிரபலமான பெரிய பெரிய மருத்துவமனைக்கெல்லாம் போகும்போது அங்க உங்களுக்கு மருத்துவர்கள் கூறிய அறிவுரை என்ன? இது சரி பண்ண முடியாதுங்க, வேற கண் எடுத்து வச்சதான் சரியாகுன்னு சொன்னாங்க. ஆனா அவ்வளோ வசதி வாய்ப்பு நம்மக்கிட்ட இல்லைங்க. அதனால வீட்டில் கண்டுக்காம அப்படி விட்டாங்க. கண்டுக்காம விட்டுட்டீங்க? ஆமாங்க. ஓ, வசதி இல்லாதனால கண்டுக்காம விட்டுட்டீங்க. ஆமாங்க சார். கடைசியா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருப்பேங்க சார் மொபைலில். உங்க வீடியோ வந்தது. ஓ, என்னுடைய வீடியோ பார்த்தீங்களா? ஆமாங்க சார். சரி. அப்படியே பார்த்து அதில் எல்லாம் நம்பரு எல்லாம் கொடுத்துருந்தீங்க, அட்ரஸ் எல்லாமே. இவர் நம்ம டிரைவர் கிட்ட தான் கொடுத்தேன், இதை கேட்டு பாருங்கன்னு கொடுத்தேங்க சார். அவர் படத்தை சொல்லிட்டு சரி போல ஒரு நாள் இவரே தான் கூப்பிட்டு வந்தேங்க சார். கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் வீஸ் வந்தேங்க சார், ஒரு அளவு இருந்தது. 2ஆவது வீஸ் வந்தேங்க சார், ஒரு 2-3% வந்துங்க சார். இப்போ நல்லா கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க சார். தெளிவு இருக்கு. ஆமாங்க சார். மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்ற விஷயம் உள்ள மனசுல இருந்து சொல்றீங்களா? உள்ள மனசுல இல்ல ஏதோ நான் கேட்கறேன்னு பேசுறீங்களா? இல்ல அதெல்லாம் இல்லைங்க சார். நான் அப்படி சொல்லணும்னு இதே இல்லைங்க சார். அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லைன்றீங்க? ஆமாங்க சார். இருக்கிறத சொல்றேன்றீங்க? இருக்கிறதா சொல்லுவேங்க சார். சூப்பர் சார். சார் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்வை இந்த 3 மாசம் தெரியுது? இப்போ சுத்தமா இல்லாத பார்வை இப்போ ஒரு 50% வந்திருக்குங்க சார். 50% வந்திருக்கு. ஆமாங்க சார். இப்போ ஓரளவுக்கு பார்க்க முடியுங்க சார். ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது டக்குன்னு பார்க்கும்போது யாராலுமே நம்ப முடியாது. பல மருத்துவர்கள் பார்க்குறாங்க, மருத்துவர் அறிஞர்கள் பார்க்குறாங்க, சித்த மருத்துவர்கள் பார்க்குறாங்க, பாரம்பரிய மருத்துவர்கள் பார்க்குறாங்க, நார்மல் பர்சன் பார்க்குறாங்க, ரிச் ஃபேமிலி பார்க்குறாங்க. ஏன் இதில் நிறைய பிரபலமான ஆட்கள் கூட இந்த வீடியோவை பார்த்துருக்கலாம்.
ஆனா சித்த மருத்துவத்தில் சாத்தியமா அப்படின்போது முயற்சி பண்ணோம், அந்த முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அவருக்கு சக்சஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவாரு. இது எல்லாருக்கும் சக்சஸ் ஆகுமான உண்மை எனக்கு தெரியாது. ஆனா சித்த மருத்துவத்துல அந்த மருந்து அவருக்கு ஒரு செட் ஆயிடுச்சு அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல நான் ஆணித்தனமா சொல்ல முடியும். ஐயா, சித்த மருத்துவத்துல உங்களுக்கு இப்ப நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குங்க சார். எவ்வளவு நம்புறீங்க சித்த மருத்துவத்தை? நான் 100% நம்புறேங்க சார். ஏன் நம்புறீங்க? எனக்கு கிளீனர்ஸ் வந்துருச்சு. எல்லாம் மருத்துவரால் கைவிட்டப்பட்ட பார்வை கொஞ்சம் வருதுன்னா நம்ம தானே சார் ஆகணும். நம்பிதான் ஆகணும். ஆமாங்க சார். ஓகே ஐயா, சித்த மருத்துவத்துல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் கைகூப்பி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஐயா நீங்க சொல்லுங்க, அவருடைய சித்தப்பான்னு சொன்னீங்க, அப்போ உங்களுக்கு மகமுறை ஆகணும். இந்த 30 வருஷமா அவரு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாரு, மனதளவு காயப்பட்டிருப்பாரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க உனக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு கண் இல்லாம ரொம்ப இது பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு பேசுவாங்க. இருந்தாலும் இவரும் சொன்னாரு, சித்தப்பா பாரு இந்த மாதிரி எனக்கு செல்போன் வீடியோ வந்திருக்கு, என்ன பண்ணலாம், ரொம்ப காசு கஷ்டமா இருக்கு, வாங்க போனா காசு அப்புறம் பார்த்துல வாங்க சொல்லி நானும் இவரு ஒரு வண்டி வச்சுங்க காலையில் கிளம்புனா இங்க சேர்ந்து மணி 12-1 மணி ஆயிடுச்சு. கஷ்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் வண்டியும் வந்தாங்க. பார்த்துட்டு திருப்பி 2 கேட்டவர் சக்ஸஸ் ஆனால் மட்டும் போகலாம், ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் மட்டும் கன்சல்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதோ செல்லில் போட்டோ பிடிச்சி அனுப்புங்க, நல்ல கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன மருத்துவமா சொல்கிறேன் கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்க, ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கன்னு சொன்னாங்க. டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க. ஆமாங்க, தெளிவாக இருந்தால் மட்டும் வாங்க, வீணா காசு என்ன பண்ணுவேன்னா கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர் சார், அப் அண்ட் டவுன் 500 கிலோமீட்டர் ஆகுது. வண்டி விட பார்த்தா 10,000 ரூபாய் ஆகுது. எந்த ஊர்ல வரீங்க சார்? அந்தியூர்லேருந்து. ஈரோடு மாவட்டங்க சார். ஈரோடு மாவட்டம், அந்தியூர் பக்கம். ஆமாங்க சார். அந்தியூர்லேருந்து கர்நாடகா பார்டருங்க சார். அது கர்நாடகா பார்டர். ஆமாங்க. ஓகே ஓகே. எங்களுக்கு திருப்பி போட்டு இவர் கேட்டாங்க, ஜீவா நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுங்கள், நல்ல டாக்டர் சொன்ன மருந்தெல்லாம் கரெக்ட் டைம் சாப்பிடுங்க, சொன்ன 10 மேலே கரெக்டாக பார்த்துக்குங்க, எல்லாமே அது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. திருப்பி போட்டு அவரே கேட்டார் வாங்க போகலாம். இப்போ கொஞ்சம் எனக்கு முன்னேறதுக்கு இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஒரு மாசத்துல. ஆமாங்க. ஓகே. ஆனால் டாக்டர் சொன்னாங்க, அதாவது 100% சொல்ல முடியாதுங்க, ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மேடம் சொன்னாங்க. சொல்லிட்டு திருப்பி 2வது வந்தாங்க. அப்போ சொன்னாங்க திருப்பி ஏதோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா, கண்ணில் டாக்டரும் பார்த்தாங்க, கண் செக் பண்ணி பார்த்தாரு. பார்த்துட்டு சரிப்பா இந்த டைம் நல்லா சாப்பிடுங்க, இன்னொரு முறை வர்றப்போ கண்டிப்பாக இது பண்ணிக்கணும்னு சொல்லி பண்ணி விட்டாரு. திருப்பி நான் 2வது கூப்பிட்டு வந்தேன். திருப்பி இந்த டைம் வந்துட்டாரு. 3 டைம் 3 டைம் வந்ததே இவருக்கு 50% நல்லா இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப பூரிப்பாகவும் இருக்கு. அதுவும் யாரோ ஒருத்தர் மூலமா நான் பேசின வீடியோ அவருக்கு ரீச் ஆகிருக்கும் போது அவருக்கும் அந்த பார்வை வந்து எனக்கு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்துல மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, பார்வையே இல்லைன்ற போது 30 வருஷமா போராடி எங்கேயாவது போய் அவர் வந்துடாதான் நீ நம்பிக்கையோட கொண்டு வந்தீங்களே, அதுல உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். டாக்டர் நீங்க சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? உங்களுடைய மருத்துவ டீம் தான் இவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பா உங்களவே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண விதம், அவங்க கிட்ட பேசின விதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க திரும்ப அதான் சொல்றாங்க, மேடம் வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க, அதாவது சரியா சொல்லிட்டாங்க. இந்த பார்வை வரலாம் வராம போகலாம், ஆனா நாங்க முயற்சி பண்றோம்னு ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணீங்க. 2வது மாசம் நல்லா இருக்குன்ற போது தான் நல்லா இருந்தா மட்டும் வாங்க, இல்லைன்னா காசு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு மருத்துவரை பார்க்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எல்லாம் வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லிருக்காங்க, எல்லா மருத்துவரும் சொல்ல, ஒரு சிலர் இருக்காங்க வாங்க பாத்துக்கலாம் பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கூப்பிடுவாங்க, அப்புறம் முடியாம போயிடும். ஆனா நீங்க அப்படி சொல்ல, சரியா இருந்தா மட்டும் வாங்க, காசை வேஸ்ட் செலவு பண்ண வேண்டாம், சரியில்லைன்னா வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இவங்களுக்கு உங்க மருத்துவ டீம் 2 பேர் சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க பாரம்பரிய வைத்தியர்கள்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுத்தீங்க? ஃபஸ்ட்டு சார் அவர் வந்தபோது அவரோட ஹிஸ்ட்ரி கேட்டோம், எதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார் சிக்கன் பாக்ஸ், அம்மை நோய் வந்தது, சின்ன வயசுலேயே அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுனால 5 வயசுலேருந்தே எனக்கு பார்வை சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா ஒரு டவுட்டில் தான் நம்மளுமே கேட்டோம், எங்கெங்கே போனீங்க என்ன ஏது, எதுவுமே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நம்மளை விட அவர் தான் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஆமாம், நாங்கள் ஸ்டார்டிங் கேட்கும் போது ஹிஸ்ட்ரி கேட்கும் போதே சொன்னார் இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த 5 வயசுலேருந்தே எனக்கு சுத்தமாக பார்வை இல்லை அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது பார்க்கும்போது சான்சஸ் வந்து ரொம்ப லெஸ் தான், ஒரு 10% தான் சான்சஸ் இருந்தது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மாதிரி தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சீனியர் டாக்டரையும் ஒரு முறை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் மெடிசன்ஸ் கொடுத்தோம். ஆக்சுவலி அவருக்கு இன்டர்னல் மெடிசன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வீக் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்து நாங்கள் அடிஷ்னலாக மெடிசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். ஸோ 1 மந்த் எடுத்துகிட்டு வாங்க,
ஏதாவது 1% வித்தியாசம் தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக இதை ப்ரொசீட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் சார், எதுக்கு நிறைய இடம் பார்த்துட்டேன்னு சொன்னாங்க. ஸோ நமக்கும் தெரியுது நம்ம டெய்லி எத்தனை பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் இந்த மாதிரி, இதை விட இன்னும் நிறைய கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நான் சொன்னது ஓகே சார் பார்ப்போம், வில் ட்ரை அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தது. 1 month விட்டுட்டு நீங்கள் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தது. அது மாதிரி 2nd month வந்திருந்தாங்க. நிஜமாக எங்களுக்கே ஒரு அதிசயம் தான் சொல்லணும்னா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவர் சொன்ன ரிசல்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே இருக்குது. சுத்தமாக வெளிச்சமே தெரியலன்னு சொன்னார், ஆனால் வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி 2nd month வந்து இன்னும் கூட ஒரு 2-3 மெடிசன்ஸ் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருந்தோம். நானும் சார் டிஸ்கஸ் பண்ணி மெடிசன்ஸ் கொடுத்தோம். ஸோ இன்னுமே நல்ல டெவலப்மெண்ட். இப்போ அவங்க வந்து 3rd time வந்திருக்கிறது நம்ம கிளினிக்கு. ஓகே ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள். ஐயா, உங்களுடைய மருத்துவ டீமும் அதாவது பாரம்பரிய மருத்துவர்களும் தயாரித்த இந்த மருந்துகள் எப்படி அவ்வளோ கரெக்டாக வேலை செஞ்சுன்னு எனக்கு தெரியல. இது மருத்துவ உலகில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். நிறைய பத்திரிகைகள் கூட நம்ம பார்க்குறோம். இது ஒரு அதிசயமான ஒரு தகவல் தான் நான் சொல்ல முடியும். ஆனால் இது எல்லாருக்கும் வேலை செய்யணுமானா எனக்கு எல்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இவருக்கு வேலை செஞ்சு அப்போ இது நல்ல விஷயம் தான். சொல்லுங்க, நீங்க எப்படி அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? ஐயா, பிசிக்கலா எக்ஸாமின் பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற அளவுக்கு இங்க காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல. அவர் எனக்கு சுத்தமா இருட்டா இருக்குன்னு சொல்லல, எனக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ காலையில நம்ம தூக்கத்திலிருந்து எழும் போது ஒரு மங்களா ஒரு விஷயம் தெரியும், என்னன்னு தெரியாது, ஒரு மங்களா இருக்கும். சிம்பிளா சொன்னா கண்ணு முன்னாடி ஒரு நல்ல ஒரு வேட்டி துணி வந்து கண்ணு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு, எனக்கு கருப்பா டார்க்கா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எப்படின்னா நைட் அவர் சுத்தமா பார்வையில் தான் சொன்னார். அது எதுவுமே தெரியல, எந்த ஆப்ஜெக்ட் கிடையாது, ஒன்னா கருப்பா இருக்கணும் இல்ல வெள்ளையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆமா, ஒரு மாதிரி இப்போ அந்தி சாயற நேரத்துல எப்படி இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஒரு பௌர்ணமி மணிக்கு இருட்டு எப்படி இருக்கும், கொஞ்சம் லைட்டா வெளிச்சம் இருக்கும், ஆனா இருட்டாதான் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி தான் அவர் சொன்னார். இது என்ன இவர் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சோம். மாலை நேரத்துல வந்து இன்னும் ரொம்ப சுத்தமா தெரியறதில்ல. சில நேரத்துல நிழல்ல வீட்டுக்குள்ள இருட்டில் இருக்கும் போதே ஏதோ ஒரு நம்ம உள்ள ஒரு தேட்டருக்குள்ள போனால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அவர் சொன்ன டெஃபினேஷன் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓ சரி சரி, ஏதோ ஒரு லைட் மாதிரி இருக்கு, ஃபுல்லா டார்க்கா இல்லை. அப்போ அவர் வந்து போதுன்ற மாதிரி ஒரு. ஆமா, அப்புறம் அவருக்கு நிஸ்டாக்மஸ்னு ஒரு கண்டிஷன், லைட் அடிச்ச உடனே ஐபால் ஷேக் ஆகும் நிஸ்டாக்மஸ். அப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன குறிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் சில மருந்துகள் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். குறிப்பாக அதில் வந்து முத்து புஷ்பம், அதுக்கப்புறம் குங்குமப்பூ, இதெல்லாம் வந்து வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சரி, இதுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம வைத்தியர்களோட டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கேஸ்க்கு வந்து நம்ம வந்து முத்ராஜை இருக்கும்போது அவரோட ஆண்டவர் தினம் கொடுத்துட்டு உள்ளுக்கு சில மருந்துகளை வந்து கொடுத்தும் போது இன்னும் சில வைத்தியர்கள் வந்து இப்போ அவர் காலமாயிட்டார், அவர் இல்லை, அவர்களோட ஆலோசனைப்படி நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, 10% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஐயா, நான் என் வேலையை பார்த்துட்டு என் கண் முன்னாடி யாராவது ஆள் இருக்காங்களா, பெண் இருக்காங்களா, இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தெரிஞ்ச அளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரியான சில நோய்களுக்கு வந்து கொடுக்கணும். சரி, அதே மருந்துகளை கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணிவிட்டு சார் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ஸ்லேயும் நம்ம ஏற்கனவே நம்ம சித்தர்கள் சொன்ன ஆலோசனை மற்றும் வைத்தியர்களோட முடி சரி நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு சரி ட்ரை பண்ணுவோம். ஆனால் இருக்கிற விஷயத்த ஃப்ராங்காக சொல்லிடலாம், இது ட்ரையல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது 10% ரிசல்ட். அப்போ அவர் அதை 50% ஃபீல் பண்ணுறாரு. நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா எங்களுக்கு நாங்கள் எடுத்த முயற்சி வந்து சக்ஸஸ். ஆனால் இதுக்கு வந்து மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2nd month ரிவ்யூ வந்தப்போ ஃபர்தராக நாங்கள் இன்னும் சில மருந்துகள் கொடுத்துருக்கோம். இப்பயும் சில சேஞ்சஸ்லாம் சொல்லியிருக்கோம். பண்ணும்போது ரிகவரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இன்னும் ஒரு கேள்விக்குறி தான். உங்களுக்கு கேள்விக்குறின்னு சொல்றீங்க, ஆனா அவரோட நம்பிக்கை சொல்றாரு இன்னும் 3 மாசத்துல எனக்கு சரியாயிடும் சரி அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆமா, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு வந்து அது ஒயிட்டாக இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த கார்னியா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டாக இருக்குது, கார்னியல் அல்சரேஷன் மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவருக்கு என்ன சொல்ல முன்னாடி ஆப்ஜெக்ட் தெரியுது, எனக்கு ஆனா பெண்ணா அந்த அவுட்லைன் தெரியுது. இப்போ அவர் கைப்பிடிச்சி நான் கூப்பிட்டேன், கேபின்லேருந்து வெளில வந்தார், இல்லை விடுங்க நான் நடந்து வரேன். அப்போ முன்னாடி ஒரு ஆள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். சேர் இருக்கு, சேர் நகர்த்திட்டு வரேன், கால் லைட்டாக தட்ட விடுது, நகர்த்திட்டு வர பிளாஸ்டிக் சேர் நகர்த்திட்டு வரேன். ஸோ அப்போ இவருக்கு ஓரளவுக்கு அப்போ விஷயம் இருக்கு. அப்போ என்ன கொடுத்தா மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ குழுவோட சேர்ந்து ஆலோசனை பண்ணி அது ஃபர்தர் மெடிசின்ஸ் வந்து இப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க டாக்டர். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா நண்பர்களே, வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் கிட்ட பருவ தூர பருவ கண்ணில் பிடிக்குமா கேட்ட குழந்தைக்கு 96 வகையான கண் சார்ந்த பிரச்சனைக்கும் இங்க சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. அதனால இந்த வீடியோல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரோ ஒருத்தருக்கு இவர் அனுப்பிச்ச மாதிரி அந்த வீடியோ போய் செஞ்சேன்னா அவருக்கு பயனுள்ளதா இருந்து பார்வை வந்தா உங்களுக்கும் நடந்தானே. மீண்டும் இன்னொரு அறிமுறை பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஆரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.